ஹே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கமெண்டில் வந்துட்டு கண்டினியூஸாக கேட்டுட்ருந்தீங்க. நீங்கள் வந்து என்ன மேஜரு, அதே மாதிரி எந்த அகாடமியில் நீங்கள் வந்து படிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய மேஜர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோடய மேஜர் வந்து ஃபிசிக்ஸ் மேஜர். ஓன் ப்ரிப்பரேஷனா இல்லை வந்து அகாடமியில் சேர்ந்து படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஓன் ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் அகாடமி ரெண்டுமே தான். ஓன் ப்ரிப்பரேஷனுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸு தான் வாங்கிக்கிட்டேன். நிறைய புக்ஸு வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். பட் புக்ஸில் வந்து நம்ம எல்லாமே வந்து கற்றுக்க முடியாது. ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து புரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம சூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகாடமி. ஸோ அகாடமியில் நான் இன்றைக்கி சொல்ல போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, பெய்டு கோச்சிங் சென்டர் ப்ளஸ் ஃப்ரீ கோச்சிங் சென்டர் ரெண்டை பற்றியுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு பெய்டு கோச்சிங் சென்டர் பற்றியும், அடுத்தது பார்ட் 2 வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் சென்டர் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டுலேயுமே தான் நான் வந்து சேர்ந்து படித்தேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு கோச்சிங் சென்டரு அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்துட்டு நான் ஆக்சுவலி வந்து 2025ல் நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலி 2024லேருந்தே நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. 2025ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்துட்டு நான் அகாடமிக் இயர் முடிச்சுட்டு நான் வந்துட்டு ரிலீவ் ஆகிட்டேன். ஓகேங்களா. எனக்கு டைம் இருந்தது பார்த்திங்கன்னா ஒன்லி 3 மந்த்ஸு தான். நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணேன். 2022ல் எக்ஸாமும் எழுதினேன், சிவிக்கும் போயிட்டு வந்தேன். பட் என்னால் வந்து கிராக் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு வெக்ஸ்லேயே வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதை விட்டுட்டேன். ஸோ மறுபடியும் எக்ஸாம் வந்தால் தானே நம்மளுக்கு மறுபடியும் ஒரு ஆர்வமே வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ்ஸு பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறது, ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆச்சு. சரி அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்திங்கன்னா நியூ டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் தான் இருந்தது. அது எப்படி படிக்கிறது என்ன அப்படிங்கும்போது தான் நான் நிறைய கோச்சிங் சென்டரை வந்து அனலைஸ் பண்ணேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ந்து தான் படிச்சுட்ருந்தேன். பட் அது எனக்கு அவ்வளோவா வந்துட்டு செட் ஆகலை. சேம் நோட்ஸு அதே சேம் கொஸ்டின்ஸ் தான் இருந்தது. அப்படிங்கிறதுனால நான் அதை வந்துட்டு விட்டுட்டு, சரி வேறு ஏதாவது பெஸ்ட்டு கோச்சிங் சென்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் 2-3 சென்டரை வந்துட்டு விசாரித்தேன். பட் அதில் வந்து சரி ஓகே இதில் நம்ம சேர்ந்துக்கலாம். நான் ஆல்ரெடி இதில் வந்து டெமோ கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு கோச்சிங் சென்டரை வந்து தேர்ந்தெடுத்தேன். என்ன கோச்சிங் சென்டர் அப்படின்னா, கேஎஸ் அகாடமி சேலமில் இருக்கிறது. நிறைய பேர்த்துக்கு இந்த சென்டர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் படிச்சுட்டும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த சென்டரில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு எஃபோர்ட் போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வேளை தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கேஎஸ் அகாடமி வந்து ஒரு பெஸ்ட்டு சென்டர்னு நான் சொல்லுவேன். நான் அதில் தான் படித்தேன். அதுவும் எத்தனை நாள்னு பாருங்கள், ஜஸ்ட்டு 2 மந்த்ஸ். ஓகேங்களா. ஏன்னா வந்துட்டு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி தான் நான் வந்துட்டு விசாரிச்சுட்டு, ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் நான் ஆக்சுவலி வந்துட்டு சரி ஓகே பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நியூ டாபிக்ஸ் எல்லாம் ஒன்றுமே தெரியாது. அது மட்டுமாவது பார்க்கணும் இல்லையா. அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அதை ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக எஃபர்ட் போட்டிருந்தாரு. ஸோ நிஜமாலுமே இங்கே சேர்ந்து படித்ததுனால தான் எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக மார்க் அடித்து நான் வந்து உள்ளே வந்திருக்கேன். ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக நான் வந்து இந்த அகாடமி பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த அகாடமியில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் சார்னுடைய நம்பரை அதே மாதிரி அகாடமி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு சாருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுக்கான வீடியோ மட்டும்தான். ஆக்சுவலி நான் இந்த வீடியோ போடுறது வந்து சாருக்கு தெரியாது. நான் போட்டதுக்கப்புறம் தான் நான் சாருக்கே அனுப்பிச்சி விட போகிறேன். சாருக்கு வந்து நான் அந்த அகாடமியில் தான் படித்தேன்னே என்ன வந்து அவருக்கு அடையாளம் இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ வந்துட்டு நான் சாருக்கு அனுப்பிச்சி விட்டு ஒரு நன்றியை வந்து தெரிவிக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து அகாடமியை தேடிட்டுருக்கிறீங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து
அகாடமி எங்கே பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன மாதிரியே வந்துட்டு விசாரிச்சுட்ருப்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் அகாடமியை கொடுக்கணும், பெஸ்ட் அகாடமியை சொல்லணும் அப்படின்னா நான் வந்து கேஎஸ் அகாடமி தான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ நான் எப்படி படித்தேன், ஸோ எங்களுக்கு எப்படியெல்லாம் கோச்சிங் கொடுத்தாரு அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கேஎஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, பாலிடிஆர்பிக்கு இருக்குது செட் எக்ஸாமு அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கே வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. நான் சேர்ந்து படித்தது பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு தான் நான் சேர்ந்து படித்தேன். ஓகேங்களா? நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் வந்து ஜாயின் பண்ணேன். பிஜிடிஆர்பிக்கு நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அவர் வந்து நிஜமாலுமே வந்து இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி தான் இருந்தேன். பட் எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சது ப்ளஸ் லக்கியஸ்ட் அகாடமி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியும் எழுதி சிவிக்கெல்லாம் போனேன். பட் எனக்கு கிடைக்கல. பட் எனக்கு இங்கே சேர்ந்து ஒரு 2 மாதம்தான் நான் வந்து நியூ டாபிக்ஸ்க்காக சேர்ந்தேன். பட் எல்லா வீடியோஸுமே நான் வந்து பார்க்குற அளவுக்கு என்னை தூண்டுச்சு. அந்த அளவுக்கு வந்து அவர் மோட்டிவேஷன் கொடுப்பாரு. ப்ளஸ் இந்த நடத்துறது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து போர்டில் தான் சொல்லி தருவார். நம்ம அதை வந்து பார்த்து எழுதிக்கணும். நியூவாக சேர்ந்ததுனால எங்களுக்கு வந்து பிடிஎஃப்ஸ் கூட அனுப்பிச்சிருந்தார். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும். அதாவது டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சும்மா இப்போ காம்படிஷன் எக்ஸாமுக்கு இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் மற்ற எக்ஸாம்ஸுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அவர் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நோட்ஸுமே வந்துட்டு எலாபரேட்டாக இருக்கும். அதை படித்தோம்னா போதும், எல்லாத்துக்குமே நம்ம எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணிடலாம். அந்தளவுக்கு இருந்துச்சு. டெஸ்ட்டு முக்கியமாக சொல்லி ஆகணும். ஸோ டெஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா அவர் வந்து 5000க்கு மேலே தான் வந்து வச்சுருப்பார் கொஸ்டினே. இப்போ நார்மலாக வந்துட்டு யூனிட் டெஸ்ட்டு ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்லிப் டெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சார். அந்த ஸ்லிப் டெஸ்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு 150 கொஸ்டின்ஸாவது மினிமம் இருக்கும். சிலபஸை வந்து பிரிச்சுருவார். ஒரு 4 டாபிக் 5 டாப்பிக்கை பிரிச்சுட்டு அதிலிருந்து வந்து கொஸ்டின் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்பைன்டு டெஸ்ட், அதாவது யூனிட் டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க. யூனிட் டெஸ்ட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கும். அதையும் வந்து பிரித்து வச்சுருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் இப்போ வந்து ஃபுல்லாக யூனிட் வந்து 10 யூனிட்டும் தனித்தனியாக ஸ்லிப் டெஸ்ட்டு ப்ளஸ் யூனிட் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்துட்டு 10 யூனிட்டுக்கும் வந்துடும். அது போக பார்த்திங்க அப்படின்னா 2 யூனிட்டாக வச்சார். அதுக்கப்புறம் வந்து 3 யூனிட்டாக வச்சுருந்தார். 5 யூனிட்டாக வச்சுருந்தாங்க. கடைசியில் ஃபுல் டெஸ்ட் மட்டுமே ஒரு 5 டெஸ்ட் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அதை கடைசி ஆக பார்த்திங்க அப்படின்னா சன்ரைஸ் டெஸ்ட்டுன்னு ஒரு புதுசாக லான்ச் பண்ணியிருந்தார். கேஎஸ் அகாடமியில் தான் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணது சன்ரைஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படின்னா மார்னிங் வந்து ஒரு 10 கொஸ்டின் டெய்லி வரும். அதே மாதிரி டெய்லியுமே அந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷனும் வந்துட்டு போட்டு விட்டுருவார். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டே ஆகாது. ஸோ அது வந்து அவரே வந்து க்ரியேட் பண்ணுவார். கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருப்பார். இப்போ வந்து நிறையா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக, அதாவது ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு வந்து காமனான கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அவர் எங்கேருந்து எடுத்திருப்பாருனே தெரியாது. அந்தளவுக்கு வந்துட்டு டஃப்பாக இருக்கும் கொஸ்டின்ஸு. ஸோ நம்ம அதை படிச்சிருந்தாவே நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டு நாலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கொஸ்டின்ஸ்லேருந்தே நம்ம வந்து நிறையா வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த டெஸ்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் மார்க் எடுத்துட முடியும். அதுலேயும் வந்து கிளாஸஸ் போனவங்க மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணி படிச்சுவிங்க, ஒரு எஃபர்ட் போட்டு படிச்சுவிங்க, கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. நான் முக்கியமாக வந்துட்டு டெஸ்ட்டுக்காக தான் வந்துட்டு ஜாயின் பண்ணேன். அங்கே டெஸ்ட்டு பேட்ச் வந்து இல்லைன்னு நினச்சிட்டு நான் வந்து சரி கிளாஸஸ் வந்து நியூ டாபிக்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் ஜாயின் பண்ணேன். டெஸ்ட்டு பேட்சுமே சார்கிட்ட அவைலபிளாக இருக்குது, கிளாஸஸுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நடத்தும் போது வந்து ஒரு ஒரு தாட் கூட இருந்திருக்காது. ஸோ நான் அதுதான் எனக்கு ரொம்பவுமே மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க, நான் இந்த தடவை வந்து எல்லாருமே உள்ளே போவீங்க, கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இதிலிருந்து இத்தனை பேர் வந்து உள்ளே போயிட்டு வெற்றி செய்தி வந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மோட்டிவேஷனாக மட்டும்தான் பேசுவார். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அகாடமியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு.
இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டதுமே வந்து ஆஸ் யூசுவல் கிளாஸஸ் வந்து போயிட்டே தான் இருந்தது. சிலபஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க ஆரம்பத்திலிருந்து போட்ட அத்தனை வீடியோஸுமே நம்மளுக்கு வந்து குடுத்துருவாங்க. நம்ம எப்போ வேணால் அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஒரு டாபிக்னா வந்துட்டு இப்போ நடத்துனது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நியூ அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு சொல்லியிருந்தாருன்னா, முன்னாடி டாப்பிக்கு அதே டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது இன்னும் எலாபரேட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஷார்ட்டாக தேவைனாலும் பார்த்துக்கலாம், எலாபரேட்டாக வேணும்னாலும் பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு தான் வந்துட்டு கிளாஸஸ் வந்து எடுக்கிறாரு. எனக்கு பிடிச்ச விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாரு. அது வந்து ஆக்சுவலி அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் தானே இருந்தது எனக்கு படிக்கிறதுக்கே. நான் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையுமே படிச்சுட்டு சார் வந்து ஷார்ட் நோட்ஸ் அனுப்பிச்சிருந்தார் இல்லையா, அதை வந்து உடனே பிரிண்ட் அவுட் போட்டுட்டு அதை அப்போதைக்கப்போ பார்த்துட்டோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது வந்து அதை வந்து அனுப்பும்போதே சொன்னார், நீங்கள் வந்துட்டு இப்போருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த 10 நாளில் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட போதும், நீங்கள் வந்துட்டு நல்ல மார்க் எடுத்து நீங்கள் வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ 1 வீக் முன்னாடி வந்து அந்த ஷார்ட் நோட்ஸ் நிஜமாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. 10 யூனிட்ஸ்க்குமே ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணி போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே பிஃபோர், இன்றைக்கி எக்ஸாம் அப்படின்னா ஒரு 1 டே பிஃபோர் வந்து இன்னுமே ஷார்ட் பண்ணிவிட்டு ஒன்லைனர் மாதிரி ஒரு பிடிஎஃப் போட்டிருந்தாருங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவர் வந்து சொல்லிகிட்டே இருந்தார், நீங்கள் வந்து அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பஸ்ஸுலேயாவது இதை பார்த்துட்டு போய் எப்படியாவது முடிச்சிருங்க. 1 டே பிஃபோர் போட்டதுனால எல்லாத்தையுமே பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு போயிருங்க. எப்படியாவது வந்து ஒரு டைம் ஒதுக்கி இதை வந்து பார்த்துட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒன்லைனர் பார்த்தாவே போதுங்க, அத்தனை கொஸ்டினுமே வந்துட்டு நம்ம கவர் ஆயிரும். ஸோ நிஜமாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு அங்கே படித்ததுனால ஜஸ்ட்டு 2 மந்த்லேயே நான் வந்து 97 மார்க் எடுத்து நான் வந்து உள்ளே போயிருக்கேன். கண்டிப்பாக ஒரு வேளை நான் முன்னாடியே இது பண்ணியிருந்தேன்னா இன்னும் டாப் மார்க்கில் வந்துட்டு நான் உள்ளே போயிருப்பேன் அப்படின்னு கன்ஃபார்மாக நான் சொல்ல முடியும். ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து கோச்சிங் சென்டர் வந்து தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன் கேஎஸ் அகாடமியை. ஸோ இது வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோவோ எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு தேங்க்ஃபுல்லான ஒரு வீடியோ. நான் சாருக்கு வந்து நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அகாடமி பற்றி கேட்டிருந்தீங்க. நான் அதுக்கும் சேர்ந்து தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு நீங்கள் தெளிவாக கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் மேஜராக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து எந்த அகாடமியில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்குறீங்க, அதில் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக கேஎஸ் அகாடமி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் எந்த கோச்சிங் சென்டரில் படித்தாலும் ஓகே தான், பட் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு வந்து நான் வேறு சென்டரில் படிக்கிறேன், எனக்கு அங்கேயே பிடிச்சிருக்குன்னா ரொம்ப சூப்பர், அங்கேயே படிங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றியெல்லாம் வந்துட்டு நீங்கள் சார்கிட்டேயே வந்துட்டு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நான் வந்துட்டு ரிலீவ் ஆன உடனே வந்து நான் உடனே ஜாயின் பண்ணிட்டேன். எது இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு நான் ஜாயின் பண்ணேன். பட் நிறைய பேர் வந்து வேலிடான ரீசன்ஸு அதெல்லாம் சொன்னதுமே சார் வந்து லெஸ் பண்ணி கூட கொடுத்துருக்குறாரு. நீங்கள் அதை வந்து விசாரிச்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி தெரியல. பட் வந்து மற்ற கோச்சிங் சென்டரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவுமே ரீசனபிள் ஃபீஸாக தான் இருந்தது. ஆனால் அதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் வந்துட்டு ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாதிக்க முடியும். அப்படி சாதித்தா என்னோடய ஃப்ரெண்டை ஒருத்தவங்களை பற்றியும் அதே மாதிரி என்னால் வந்து பெய்டு கோச்சிங் சென்டரில் சேர்கிறதுக்கு எனக்கு முடியல, எனக்கு வசதி இல்லை, ஆனாலும் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் எப்படியாவது செலக்ட் ஆகணும், குடும்ப சூழ்நிலைக்காக நான் எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு உங்களுக்காகவே ஒரு பெஸ்ட்டு ஒரு கோச்சிங் சென்டர், ஃப்ரீ கோச்சிங் சென்டர், அதை பற்றின வீடியோவை நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து அகாடமி தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.